ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். எக்கு வச்சு டெய்லி ஆம்லேட் தான் பண்ணுறீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டான சில்லி எக்கு செஞ்சு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 எக்கு பிரேக் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் 2 பேர் கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பெப்பர் எக்குக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சால்ட் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். எக்கு நல்லா ஃப்ரோத்தியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதில் நம்ம ரெடி பண்ணின எக் மிக்சரை ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக குக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் செட் ஆன உடனே ஃபோல்டு பண்ணுங்கள். எக்கு இப்போவே ஃபோல்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சாஸில் சேர்க்கும்போது ட்ரை ஆகாமல் ஃப்ளேவர் அப்சர்வ் பண்ணும். அப்படியே எல்லாமே ஃபோல்டு பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஜென்டிலாக பீசஸாக பிரித்து விடுங்க. சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் சாஸ் எல்லாத்தையும் நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான், இது குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் சாப் பண்ண கார்லிக் சேருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சாப் பண்ண சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஆனியனை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணது சேருங்க. அதோட ஒரு கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனும் கேப்சிகமும் ஃபுல் சாஃப்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச் இருந்தால் தான் சில்லி எக்கு சாப்பிடும்போது டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும். ஸோ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டிர் பண்ணுங்கள். கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போது 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ் சேருங்க. இது நல்ல உமாமி ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேருங்க. இது ஸ்லைட் ஸ்வீட்னஸும் கலரும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சிஸ்வான் சாஸ் சேருங்க. இதுதான் ஸ்பைசி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட டேஸ்ட்டுக்கு சீக்ரெட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம கலர் வரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு. சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறது சாஸ் ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண சாஸ் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 நிமிஷம் பாயில் ஆக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் கொஞ்சம் திக்காகி கிளாஸியாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பீசஸை சேர்த்துக்கலாம். எக் பீசஸ் மேலே சாஸ் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். எக்கு ஃபுல்லாக சாஸ் அப்சர்வ் பண்ணும்போது தான் ஒவ்வொரு பைட்டும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் எக்கு இருந்தால் ஒரு தடவை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்பைசி ஃப்ளேவர், சாஃப்ட் எக்கு, க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ், ஒவ்வொரு பைட்டும் செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்னஸும் ஃப்ளேவரும் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணும். இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
பார்த்தாலே தெரியுதுல, சாஸ் எல்லாம் எக் மேலே நல்லா கோட் ஆகி செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. சாஃப்டாக இருக்க எக்கு, க்ரன்ச்சியாக இருக்க ஆனியன், கேப்சிகம், அதோட ஸ்பைசி சாஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குது. முக்கியமாக இதை பண்ண ரொம்ப நேரம் ஆகலை. இன்க்ரீடியன்ஸும் சிம்பிள் தான். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சுக்கலாம், இல்லை அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். எக்கு வச்சு டெய்லி ஆம்லேட் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சில்லி எக் செஞ்சு பாருங்கள். சில்லி சிக்கன் பிடிக்கும்னா இந்த சில்லி எக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு முக்கியமாக சூடாக இருக்கும்போதே இதை சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.